சேயான்க்கு இப்ப 8த் மந்த் முடிஞ்சு 9த் மந்த் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. டாக்டர் சொன்ன அத்தன விஷயமும் இப்ப பொருந்துதுங்க. யூசுவலா குழந்தைங்க வந்து 8 மந்த்ஸ் வரைக்கும் நம்ம குடுக்குற சாப்பாட கரெக்ட்டா சாப்பிட்டுடுவாங்க. 9த் மந்த் போது ஒழுங்கா சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கோட சாப்பிடுற டெக்ஸ்சர், பிடிக்கிற விஷயம் எல்லாமே அவங்களுக்கு வந்து மாறும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இவ லாஸ்ட் 15 டேஸா சரியா சாப்பிடவே இல்ல. நானும் என்னென்னமோ ட்ரை பண்ணி குடுத்து பார்க்குறேன். கொஞ்சம் தான் சாப்பிடுறானே தவிர எதையும் விரும்பி சாப்பிடவே மாட்றான். வெஜிடபிள்ஸ்லாம் எப்படி குடுக்கலான்னு யோசிக்கும்போது தான் கட்லெட் பண்ணி குடுத்திருந்தேன். அது அவனுக்கு ரொம்ப புடிச்சிருந்தது. அந்த வீடியோவும் இந்த ஷார்ட்ஸ்ல நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து வெஜிடபிள் சூப் தான். என்னோட பெரிய பையன் வந்து 5 வயசு வரைக்கும் இட்லிக்கு சட்னி எதுவும் குடுக்காம, இந்த மாரி வெஜிடபிள் சூப், சிக்கன் சூப், மட்டன் சூப் இந்த மாரி தான் குடுத்துட்டு இருந்தேன். அது ரொம்ப ஹெல்த்தியாவும் இருந்துச்சு. சரி சேவனுக்கும் அந்த மாரி ட்ரை பண்ணி பார்ப்போம்ன்னு சொல்லிட்டு, இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் அவனுக்கு வந்து கேரட் சூப் வச்சு குடுத்தேன். எதுவுமே சாப்பிடாத பையனுக்கு அட்லீஸ்ட் இதுவாது சாப்பிடுறானே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அவனுக்கு இந்த டேஸ்ட் வந்து கொஞ்சம் பிடிச்சிருந்தது. ஃபர்ஸ்ட் வாங்கவே இல்ல. அப்புறம் அவன் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கொஞ்சம் இன்ட்ரஸ்டடா இருந்தான். அதுக்குன்னு நெறையவும் சாப்பிடல. கொஞ்சமா சாப்பிட்டான். அதுவே அவனுக்கு போதுமானதா இருந்துச்சு. சரி இந்த சூப் கொஞ்சம் ட்ரை பண்றான் அப்படின்றதுக்காக அடுத்தடுத்த நாள் சூப் தான் குடுக்க போறேன். ஒரு நாள் கேரட், ஒரு நாள் முருங்கக்கா அந்த மாதிரி டிஃபரெண்டா சூப் வச்சு ரைஸ், இட்லியோட வச்சு குடுத்தோம் அப்படின்னா, கொஞ்சம் சாப்பிடுவான்னு நெனைக்கிறேன். பிள்ளைங்கலாம் வந்து சாப்பிடலன்னு வருத்தப்படாம, இந்த மாதிரி ஒண்ணு நம்ம ட்ரை பண்ணி குடுத்துக்கிட்டே இருந்தோம்னா, ஏதா ஒண்ணு கிளிக் ஆகும். அதே மாதிரி இந்த சூப்ப வந்து நான் லஞ்சுக்குமே வந்து ரைஸோட வச்சு குடுத்தேன். அவனுக்கு அதுவுமே புடிச்சிருந்தது. அழகா ஹை சேர்ல வச்சு சாப்பிட்டுட்டு இருந்த பையன், இப்பலாம் வந்து சரியா சாப்பிட மாட்றான். இடுப்புல தூக்கி வச்சு விளையாட்ட காமிச்சுட்டே சாப்பிட வைக்க வேண்டியதா இருக்கு.